வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூர் கூட்ட நெரிசலை பாஜக தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் அருகே பேராவூரில் நடந்த அரசு விழாவில் உரையாற்றிய அவர், வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணை ஆணையத்தை அமைக்க மத்திய அரசு எடுத்த முடிவு அரசியல் நோக்கம் கொண்டது என்று குற்றம் சாட்டினார். மணிப்பூர் வன்முறை மற்றும் கும்பமேளா விபத்து தொடர்பான விசாரணைகளில் மத்திய அரசு செயல்படாததுடன் தேசிய அளவில் சீற்றம் நிலவிய போதிலும் ஸ்டாலின் இதை வேறுபடுத்தி பார்த்தார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழர்களை தொடர்ந்து அலட்சியமாகவும் பாகுபாடாகவும் நடத்துவதாக முதல்வர் குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் திட்ட நிதிக்கான கோரிக்கைகள் வழக்கமாக புறக்கணிக்கப்படுவதாகவும் கூட்ட நெரிசலுக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூர் விரைந்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் இலங்கை கடற்படையின் தாக்குதல்களிலிருந்து நமது மீனவர்களை பாதுகாப்பது அல்லது மேம்பாட்டுக்கான நிதியை அனுமதிப்பது என வரும்போது மத்திய அரசு இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுகிறது என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். அதிமுகவை குறிவைத்து பாஜகவுடனான கட்சியின் கூட்டணி பொதுவான சித்தாந்தத்தால் இயக்கப்படவில்லை, மாறாக ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்கும் விருப்பத்தால் இயக்கப்படுகிறது என்று ஸ்டாலின் கூறினார். அதிமுக தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியை இபிஎஸ் விமர்சித்த அவர், பாஜக நிகழ்வுகளுக்கு மக்களை திரட்டுவதில் தன்னை குறைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் தவறுகளை வெள்ளையடிப்பதும் அதன் பேரணிகளுக்கு கூட்டத்தை வரவழைப்பது மட்டுமே அவர்களின் ஒரே பங்கு என்று ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டின் தீர்க்கப்படாத கோரிக்கைகளையும் குறிப்பாக கச்சத்தீவை மீட்பது குறித்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் ஸ்டாலின் எடுத்துரைத்தார். இந்த விஷயத்தில் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடுகிறது என்றும் அவர் வருத்தப்பட்டார். பாஜக அரசாங்கத்தால் தமிழர்கள் வேண்டுமென்றே ஓரங்கட்டப்படுகிறார்கள், இதுதான் கடுமையான உண்மை என்று முதல்வர் கூறினார். அதே நிகழ்வில் மீனவர்களுக்கு தனது அரசாங்கத்தின் ஆதரவை ஸ்டாலின் அடிக்கோடிட்டு காட்டினார். 2023 மீனவர் மாநாட்டின் போது அறிவிக்கப்பட்ட 10 முக்கிய திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டினார். இதில் கூட்டுறவு கடன்கள், மீன்பிடி தடை காலத்தில் நிவாரணப் பொதிகள் மற்றும் பிற நலத்திட்டங்கள் அடங்கும். திமுக அரசு மீனவர்களுடன் நிற்கும் அதே வேளையில் மத்திய அரசு அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தோல்வியடைந்துள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ராமநாதபுரத்தில் ஸ்டாலின் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடித்தளம் அமைத்தார். மாவட்ட பேருந்து நிலையத்தை நவீன ஒருங்கிணைந்த வசதியாக மேம்படுத்துதல், பரமக்குடி மற்றும் கீழக்கரையில் புதிய நகராட்சி அலுவலகங்களை கட்டுதல், திருவாடானை மற்றும் உத்தரகோசமங்கையில் உள்ள நீர்நிலைகளை மீட்டமைத்தல் மற்றும் கமுதியில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கை நிறுவுதல் ஆகியவை இதில் அடங்கும். 53,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் மாவட்டத்தில் தொட்டிகளின் பராமரிப்பு மற்றும் 6 வழிச்சாலை அமைத்தல் உட்பட 9 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.